என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய தலைப்பு சித்தர் இலக்கியத்தில் காணப்படும் வாழ்வியல் கோட்பாடுகள். அறிவியலார்ந்த ஆன்மீக கொள்கைகளையும் வாழ்வியலையும் உடையவர்களே சித்தர்கள் என்று இலக்கிய உலகம் விளக்கம் தருகின்றது. சித்தர்கள் காலந்தோறும் நாடுதோறும் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் பல உள்ளன. இவர்கள் நாடு, மொழி, சமயம், இனம் என்னும் எல்லைகளை கடந்தவர்கள். மனித குலத்தை உய்விக்க வேண்டும் என்னும் பெருநோக்கத்துடனும் பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் ஆவார்கள். சித்தர்கள் மக்களிடையே நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் மனித நேயத்தையும் வலியுறுத்தும் பாடல்களை இயற்றியுள்ளனர். மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உணவு, உடை, உறையுள் மருத்துவம் போன்றவற்றை வழங்குவதன் வாயிலாகவே அன்பு வடிவமான இறைவனின் அருளை பெற இயலும் என்பது சித்தர்களின் கொள்கையாகும். சித்தர்கள் கடலளவு பல்வேறு வாழ்வியல் கோட்பாடுகளை தங்களது பாடல்களில் எளிய பேச்சு மொழி சொற்களால் பாடியுள்ளவற்றை சிறு துளி அளவு இக்கட்டுரையில் காண்போம். அகத்தியர். தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர். அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிடற்கரியது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். மோட்சமது பெறுவதற்கு சூட்சமம் சொன்னேன், மோட்சமது பொய் களவு கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளிப்போடு. பொய், களவு, கொலை, கோபத்தை நீக்குதல் போன்ற சமுதாய நீதிகளை கடைபிடித்தால் புண்ணியம் பெறலாம் என்று சித்தர் கூறியுள்ளார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நீதி நெறிமுறைகள் தவறாமல் தீமையற்ற நல்லெண்ணங்களால் மனத்தை தூய்மைப்படுத்தி நல்லனவை கற்றலும் நல்லனவை கேட்டலுமாக வாழ்ந்தால் செயல்களும் நல்லனவாகவே மலரும் என்கின்றார் சித்தர் பெருமான். அடுத்தது கடிவெளி சித்தர். இதை செய், இது நல்லது, இதை செய்யாதே, இது தீமையானது என்று நமக்கு எடுத்துச் சொன்னவர்கள் சித்தர்கள். நாட்டின் நன்னல வாழ்வுக்கு வழிகாட்டிய மகாத்மா காந்தியின் ஆதாரமான கொள்கைகளான மதுவிலக்கு, அகிம்சை, துதி நூல்கள் ஓதுவது போன்றவற்றை கீழ்காணும் பாடலில் கடிவெளி சித்தர் வலியுறுத்துகின்றார். கஞ்சா புகையிடாதே, வெறிக்காட்டி மயங்கிடும் கல் குடியாதே, அஞ்ச உயிர் மடியாதே, பக்தி அற்ற அஞ்ஞானத்தின் நூல் படியாதே, மேலும் நல்லவர் தம்மை தள்ளாதே என்று மனித கூட்டுறவின் மேன்மையையும் மெய்குரு சொல் கடவாதே என்று குரு பக்தியையும் கடிவெளி சித்தர் வற்புறுத்துகின்றார். இந்த உடம்பு நல்ல விதத்திலே ஞானத்தோடு பயன்படுத்தாமல் கூத்தாடித்தனமாக வீணெடுத்தலை பின்வருமாறு கடிவெளி சித்தர் பாடியுள்ளார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கோட்டுடை தாண்டி. அதாவது வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழாமல் பொருளற்ற கேளிக்கையாக செய்து உடம்பெடுத்த பயனை உணர்வோடு தூய்க்காமல் வீணாக்குகின்ற செயலை இப்படி ஓர் உருவக கதையாக வழங்கியுள்ளார் கடிவெளி சித்தர். அடுத்தது பாம்பாட்டி சித்தர். தியானம், யோகம் போன்றவற்றால் அகத்தையும் புறத்தகையும் நலமாக்கும் பயிற்சியை மேற்கொண்டு அதனை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இச்சித்தர் ஆரூடமும் வைத்தியமும் பற்றி சில நூல்களை இயற்றியுள்ளார். பாம்பாட்டி சித்தர் குண்டலினி சக்தியை ஒரு பாம்பாக உருவப்படுத்தியுள்ள பாடலில் நித்திய ஞான பெருவாழ்வு என்னும் நீடு பதம் நமக்கு சொந்தமாகிவிட்ட சொத்து என்று பாடுகின்றார். மூச்சு காற்றை அளவாக சுவாசித்து ஆயுளை பெருக்குவதும் ஆசனம் என்னும் உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடம்பை நலமாக வளர்த்தலும் சித்தர்கள் கண்ட அறிவியலில் பெருநெறிகள் ஆகும். இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தர் கொங்கண சித்தரின் சீடர் ஆவார். ஆனா, ஈகை, அடு போர் அண்ணல் என தொடங்கும் புறநானூறு 42வது பாடலில் இடைக்காடனார் கிள்ளி வளவன் என்ற சோழ மன்னனின் கொடை மேம்பாட்டு சிறப்பை கூறி பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டாம் என்பது யோமை நயத்தோடு மிக அருமையான பாடலை அமைத்துள்ளார். அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை மற்றும் திருவள்ளுவ மாலையிலும் இடைக்காடரின் பாடல்களை காண முடிகின்றது. சிவமெனும் பாம்பிறந்தார் ஆடன் கோனே, யாவுஞ் சித்தியென்று நினையாதெடா தாண்டவத்தோனே. அதாவது பாம்பு போன்று நஞ்சுடையது சினம் என்றும் அது இல்லாமல் மடிய செய்வதுதான் சாதனை என்றும் இடைக்காட்டு சித்தர் பாடியுள்ளார். வாழை சித்தர். நமக்கு கிடைத்துள்ள இந்த உடம்பு மிகப்பெரிய ஆன்ம சாதனம் ஆகும் என்பது சித்தரின் கொள்கையாகும். இச்சித்தர் பெண்கள் எல்லோரும் அன்னையாகிய இறைவியின் வடிவங்கள் என்று கூறுகின்றாய். மாதாவாய் வந்தே அமுதம் தந்தால், மனையாட்டியாய் வந்து சுகம் கொடுத்தால், ஆதரவாகிய தங்கையானால், நமக்கு ஆசை கொழுந்தி மாமியால் ஆனால், நம்முடைய சுற்றம் உறவினர்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்களே என்று ஆன்ம நேயத்தை
வலியுறுத்துகின்றார் வாழைச்சித்தர். இனிமையும் எளிமையும் ஆன்மீகமும் இணைந்து அமைந்துள்ள வாழைச்சித்தரின் வாழைக்கும்மி பாடல்கள் எல்லோரையும் ஒருமைப்பாட்டுடன் அழைக்கின்ற ஞான கருணை, உலகம் அனைத்தையும் தழுவி அணைக்கின்ற பேரன்பு போன்றவற்றோடு உலக மக்களுக்கு வழங்கியுள்ளார். கல்லை குடித்து மயங்கி விழுகின்ற மனித சமுதாயத்தை நோக்கி சோம்பலும் தூக்கமும் தந்து அதிக பசியை உண்டாக்கி நாளாக நாளாக பெரும் நோய்களை உண்டாக்கி கேடு விளைவிக்கின்ற பழக்கத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சித்தர் பெருமான் கூறியுள்ளார். திருமூலர் அருளிய திருமந்திரம் எனும் நூல் தனி தொகுப்பாகவே அமைந்து 10வது திருமுறை என்று அழைக்கப்படுகின்றது. திருமூலர் அன்பே சிவம், மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்ற அன்பு நெறியை போதிக்கின்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் மானிட ஒருமைப்பாடும் சமய நல்லிணக்கமும் திருமூலரது பாடல்களின் அடிநாதங்களாக ஒலிக்கின்றன. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினையாளும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்ன சிவசக்தி தானே என்று திருமூலர் பாடியுள்ளார். சித்தர்கள் தங்களுடைய பாடல்களில் புரட்சியையும் சம நோக்கையும் சீர்திருத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு கொள்கைகளையும் பொதுமக்கள் நெஞ்சத்தில் ஆணி அடித்தார் போல பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இயற்றியுள்ளனர். பட்டினத்தார், திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர தேவர், சேந்தமான் பெருமான் போன்ற சித்தர்களின் பாடல்களில் திருமுறை என்னும் வேதங்களில் சேர்க்கப்பட்டு வணங்கி வரப்பெறுகின்றது. சாதாரண பேச்சு தமிழில் மிக உயர்ந்த வாழ்வியல் கோட்பாடுகளை வழங்கும் சித்தர் இலக்கியங்களை வருங்கால சந்ததியினரை படிக்கச் செய்து வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.